வாராகி தாயார வீட்டுல வைக்க கூடாது, அவ உக்ர கடவுள். நம்ம வழிபாடு பண்ண 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 அந்த விக்கிரகங்களுக்கும் அந்த போட்டோக்கும் உயிர் வந்துரும் அப்படின்றது உண்மை. போன் பண்ணி சொல்றாங்க, அக்கா உரும்புற சத்தம் கேக்குது, பாத்திரம் பறக்குது, என்னன்னே புரியலக்கா அப்படின்னு. அவ கோர ரூபினி தான், ஆனா ஒரு குழந்தை மாதிரி. நீ பயப்படாம படுத்து தூங்கு, உனக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பதில் சொல்லுவா அப்படின்ட்டு. வாராகி தாயார் சொப்பனத்துல அதாவது உங்க கனவுல உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவா. அந்த வாராகி அம்மன் வந்தாங்க, நீ என்ன அட்டடபால என்ன தூக்கிட்டு வர, பல்லாக்குல என்ன தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல 48வது நாள் ஒரு மண்டலம் முடியறதுக்குள்ள அந்த அம்மனை டெக்கரேட் பண்ணி பல்லாக்குல தூக்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அந்த அம்மா உட்கார வச்சு நான் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கேன். இன்னைக்கு நான் திரும்பி ஜீ தமிழ் வரதுக்கு காரணமாகவும் இருந்தது அந்த வாராகி அம்மன் தான். ராஜராஜ சோழன் ஆவுடையார் கோயில்ல பெரிய வாராகி சன்னதி இருக்கு. நீங்க போனீங்களான்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அழகா இருப்பா வாராகி. அந்த வாராகி கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் அவர் எந்த வேலையும் செய்வாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வாராகி தாயார்னோட வழிபாடு பத்தி தாங்க பார்க்க போறோம். வாராகி தாயார் நிறைய பேர் வழிபாடு பண்றாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா நாங்க தாயார கும்பிடணுங்க, அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தாயார விக்கிரகமா வைக்கலாமா? ஒரு சிலர் சொல்றாங்க வாராகி தாயாரெல்லாம் வீட்டுல வைக்க கூடாது. நான் கூட பார்த்தேன் அந்த பதிவுகள்லாம். வாராகி தாயார வீட்டுல வைக்க கூடாது, அவ உக்ர கடவுள், அவளுக்கு உயிர் வந்துரும், உயிர் வந்துருச்சுன்னா வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நான் கூட தான் பார்த்தேன். இது உண்மைதானா? இது ஒரு விதத்துல உண்மைதாங்க. நம்ம போட்டோ வச்சு வழிபாடு பண்ணாலும், நம்ம பாத்தீங்கன்னா விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணாலும், நம்ம வழிபாடு பண்ண 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 அந்த விக்கிரகங்களுக்கும் அந்த போட்டோக்கும் உயிர் வந்துரும் அப்படின்றது உண்மை. ஆனா அதுக்காக உயிர் நம்மள துவம்சம் செய்வாள் வாராகி அப்படின்றது பொய். ஆக்சுவலி அவ உக்ரஸ்வரூபினி தான், அவ கோர ரூபினி தான், ஆனா ஒரு குழந்தை மாதிரி. அவ உக்ரஸ்வரூபம் கோர ரூபம்லாம் எடுத்தது யாருக்காக? அவளோட பக்திகளை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஸ்வரூபம்லாம் எடுத்திருக்காங்க. அவ பாத்தீங்கன்னா சாக்ஷாத் அம்பிகையினோட ஸ்வரூபம். தாயார் லலிதா பரமேஸ்வரியினோட படைத்தலைவி தான் இந்த வாராகி. இந்த வாராகிய பத்தி சொல்லணும்னா அதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை இல்லை. ஓகேங்களா? சரி, இந்த வாராகிய பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், தாயார் லலிதா பரமேஸ்வரியினோட படைத்தலைவி, சேனாதிபதி, படையினோட சேனாதிபதி தான் இந்த வாராகி அப்படின்னு. இந்த வாராகிய பத்தி சொல்லணும்னா, இவ மனித உடலும் பன்றியின் முகமும் கொண்டவள். பன்றின்னா சாதா பன்றியா? இல்லைங்க, காட்டு பன்றியினோட முகம் கொண்டவள். கொஞ்சம் குரூரமான முகம்தான், ஆனால் குழந்தையானவள். குழந்தை போல மனசு வாராகிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரண பன்னி அப்படின்னா பாத்துக்கோங்க, அந்த பன்றி சாக்கடையை நூண்டும், கழிவுகளை கலரும், அதெல்லாம் செய்யும். ஆனா காட்டு பன்றி அதெல்லாம் செய்யாதுங்க. அது என்ன பண்ணும்னா மண்ணை ஆழமா தோண்டி அடியில இருக்க கிழங்க எடுத்து சாப்பிடும். இதுதான் காட்டு பன்றியின் குணம். இப்ப வாராகி தாயாரையும் அப்படிதான் சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் வாராகி தாயார வழிபாடு பண்றாங்களோ அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்களுக்கு என்ன பண்ணா நல்லா ஆகும், அதை ஆழமா நோண்டி அவங்க பிரச்சனைகளை களையெடுப்பா வாராகி. அவங்களுக்கு பிரச்சனைகளை களையெடுத்து அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஒரு குதூகலத்தையும் குடும்பத்துல கொடுப்பா வாராகி அப்படின்னு வாராகி தாயாரோட வழிபாடை பத்தி சொல்றது உண்டுங்க. இந்த வாராகி தாயாரை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னீங்களா, ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா நம்மெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் எது செய்யறதுனாலும் விநாயகர் பெருமானை கும்பிடுவோம். விநாயகர் தான் மூல முதற் கடவுள். அவரை கும்பிட்டுட்டு மற்ற வழிபாடு நம்ம செய்வோம். ராஜராஜ சோழன் ஆவுடையார் கோயில்ல பெரிய வாராகி சன்னதி இருக்கு. நீங்க போனீங்களான்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அழகா இருப்பா வாராகி. அந்த வாராகி கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் அவர் எந்த வேலையும் செய்வாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி விநாயகர் பெருமானை கும்பிடுறோமோ அந்த மாதிரி வாராகியை கும்பிட்டுட்டு வாராகியை கேட்டுட்டு தான் அவர் எல்லா வேலையும் செய்வாரா. சரிங்களா? சோ இது பாருங்க, தொன்று தொட்டு வாராகியினோட வழிபாடு இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகேங்களா? ராஜராஜ சோழனே செஞ்சிருக்காருன்னா அதுல விஷயம் இருக்குமா இருக்காதா? ராஜராஜ சோழன் யாரு? ஸ்வயம் ஈசனை என் கோயில்ல எழுந்தருலையா அப்படின்னு கேட்கும்போது ஈசன் என்ன சொன்னா? இல்ல
மனதுக்குள் கோயில் கட்டுறார் மாசிலார். அவரோட கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா எழுந்தருளிட்டு உன் கோயில்ல எழுந்தருளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். அந்த மாதிரி சிவபெருமானோட பேசக்கூடியவர் இந்த ராஜராஜ சோழன். எத்தனை இடத்துல வந்து சிவன் கோயில் கட்டியிருக்காரு. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் தாண்டி அரக்கோணம், தக்கோலம், பிஞ்சிவாக்கம், பேரம்பாக்கம், கூவம், இந்த மாதிரி குமாரச்சேரி, இப்படி ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜா, அதாவது சோழன்கள் கட்டின கோயில். அத்துணை சிவன் கோயில்கள், அத்துணை சிவன் கோயில்களும் வந்து பாத்தீங்கன்னா அதீத சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கு. அது நான் இனி வரும் பதிவுகள்ல ஒவ்வொன்றா சொல்றேன், சரிங்களா? முப்பேடு சிங்கீஸ்வரன் கோயில், இப்படி ஏகப்பட்ட கோயில் இருக்குங்க. ஸோ அத்தனையும் சிவன் கோயில். ஸோ அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்களானா வாராகியை தான் வழிபட்டான். சரி, இந்த வாராகி வழிபாடு அப்படின்றது சமீப காலமா தானே இங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு பழைய ஒரு புராதான ஒரு ஹிஸ்டரியை, ஒரு வரலாறை உங்களுக்கு சொன்னேன் ராஜராஜ சோழனை பத்தி, அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த வாராகியை நம்ம வந்து கும்பிடுறதுனால, வாராகி தாயார வழிபாடு பண்றதுனால என்னங்க பிரச்சனை, என்னங்க நல்லது நடக்கும், என்னங்க பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த வாராகி வழிபாடு அப்படின்றது எதுக்கு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லவ, நான் ரொம்ப நல்லவ, ஏதோ ஒரு காரணம் என்னை கேவலப்படுத்திட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க, நான் எதுவுமே செய்யல, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதாவது அவங்க மேல இருக்க தப்ப மறைக்கிறதுக்கு என் மேல பழி போட்டுட்டாங்க. வீண் பழிக்கு, பாவத்துக்கு, ஒரு அவசொல்லுக்கு, அசிங்கத்துக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னா நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் வாராகி, சரிங்களா? வீட்டுல 4 பேர் இருந்தவங்க, 4 மருமக இருந்தோம், 3 மருமகளை கொடுத்துட்டாங்க, என்னை மொத்தமா நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க, சொத்தே கொடுக்கல. கும்பிட வேண்டிய தெய்வம் வாராகி. தொட்டது எதுவுமே தொடங்க மாட்டேங்குதுங்க, என்னை சுத்தி வெறும் பிரச்சனைகளா இருக்கு, வாழறதா சாவறதா தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. திக்கற்றவங்களுக்கு தெய்வமே தானங்க துணை, எந்த தெய்வத்தை அங்க கும்பிடுறது? வாராகியை கும்பிடுங்க. சோ இந்த மாதிரி பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்கக்கூடியவ வாராகி. அதாவது நிறைய பேர்களுக்கு வந்து பாத்தீங்களானாங்க அவங்க பிரச்சனை மனுஷ மூளையினால தீர்த்து வைக்கவே முடியாது. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, என்னால என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும், இதுதான் என் விதி வழின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? நீங்க வாராகியை கும்பிடுங்க, உங்க விதி மாற்றும். அதாவது உங்களோட வாழ்க்கை முழுசும் மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க பிரச்சனைகள் சமாதானம் ஆகும், உங்க பிரச்சனைகள் அடங்கி போயிடும், உங்க பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா கோரிக்கைகளும், எல்லா பிரச்சனைகளுக்கும், நான் சொன்ன அத்துணை பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாராகி தான் கடவுள், அவளை நீங்க கும்பிடலாம். சரிங்க, நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. வாராகி தாயாரை எப்படி கும்பிடணும், எந்த நாள் ஆரம்பிக்கணும்? இப்ப இது வரைக்கும் நான் வாராகி கும்பிடல, நான் எந்த நாள் ஆரம்பிக்கணும்? வாராகிக்கு உகந்த திதி எதுனா பஞ்சமி திதி. வாராகிக்கு மட்டும் இல்ல, நாக தேவதைகளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி உகந்த திதி, ஓகேங்களா? பஞ்சமி முடியல அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சுக்கோங்க, தப்பே இல்லை. எப்ப ஆரம்பிக்கலாங்க? வாராகினோட வழிபாடுக்கு எந்த நேரம் ரொம்ப உகந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாராகினோட வழிபாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரம் உகந்த நேரம், அந்தி சாயிர நேரம், நைட்டு 11 மணி வரைக்கும் வாராகினோட வழிபாடு பண்ணலாம். அதுக்கு மேலேயும் வழிபாடு பண்ணலாம், அது தாந்திரிக வாராகி வழிபாடா மாறிடும். சோ அது பண்ண வேண்டாம். 11 மணி வரைக்கும் நம்ம சாத்விகமா தான் வாராகியை வழிபட போறோம். சோ 11 மணி வரைக்கும் நீங்க தாராளமா வாராகி தாயார வழிபாடு பண்ணலாம். வாராகி தாயார வழிபாடு பண்றதுக்கு நான் ஒரு போட்டோ வாங்கிட்டேங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன விக்கிரகம் வாங்கிட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுங்க, பூஜை ரூம்ல கிழக்கு பார்த்தா மாதிரி தாயாரோட போட்டோவும் விக்கிரமும் மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் அழகா அலங்கரிச்சு கொஞ்சம் அத்தரும் ஜவ்வாதும் அவளுக்கு போட்டுருங்க. தேவதாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அத்தரு ஜவ்வாது போட்டுட்டு அவ முன்னாடி ஒரு மண் தட்டு வச்சுட்டு, அந்த மண் தட்டுல வந்து பாருங்க நித்திய கல்யாணி பூன்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சுடுகாட்டு பூ, இடுகாட்டு பூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த பூக்கு பேரு நித்திய கல்யாணி. 365 நாளும் வந்து பூக்கக்கூடிய பூ அது. அந்த பூக்குடைய ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது இந்த சேனல்லே இன்னொரு பதிவுல நான் சொல்றேன். அந்த பூ என்ன பண்ணுங்க, ஒரு அகல் விளக்கு, அதுல நெய் இல்ல ஆமணக்கு எண்ணெய், முதல்ல அந்த பூனோட இலை ஒண்ணு வச்சுட்டு அதுல பஞ்சு திரி போட்டுட்டு நெய் இல்ல ஆமணக்கு எண்ணெய் இல்ல எண்ணெய் ஊத்திடுங்க. அந்த மண் தட்டுல அந்த அகல் விளக்கு சுத்தி நித்திய கல்யாணி பூ வச்சிடுங்க, ஓகேயா? நித்திய கல்யாணி பூ இருந்தா பெஸ்ட். இல்லைன்னா கருங்குவளை மலர், தாயாருக்கு கருங்குவளை மாலை இல்ல நித்திய கல்யாணி மாலை, ரெண்டுத்துல எதுனாலும் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. வழிபாடு தாயார்னோட 108 போற்றி பாடல்கள் இருக்கு. இது ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு புக்கு கடையில போய் கேளுங்க, வாராகி தாயார்னோட 108 போற்றி பாடல்கள் கொடுங்க. இப்ப எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்க, 108 போற்றி பாடல்கள் கூகுள்ல கூட பாருங்க, புக்கை வாங்கி வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. 108 போற்றி பாடல்களை படிச்சுட்டு தாயாருக்கு ஒரு நிவேதனம் பண்ணும். இங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும், அம்மா என்னம்மா நிவேதனம் பண்ணும்? தாயார் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், அவ காட்டுப்பன்றியின் முகம் கொண்டவள். அப்ப தாயாருக்கு என்ன பிடிக்கும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சுன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்கு நிவேதனம் பண்ணுங்க. அந்த சக்கரவள்ளி கிழங்கு உப்பு போடலாமா, இல்ல சக்கரை போட்டு உருண்டை பிடிக்கலாமா, இல்ல வெல்லம் போட்டு உருண்டை பிடிக்கலாமாம்மா? என்னம்மா பிடிக்கலாம்? அம்மா தாயார் வந்து சூக்ஷ்ம ரூபமா தாம்மா சாப்பிட போறா, நீங்க தாம்மா சாப்பிட போறீங்க, உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்குமோ அப்படி பிடிச்சுக்கோங்க, சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் கிழங்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆம வடை, மூணாவது வந்து பயிறு, நாலாவது வந்து பாருங்க வெண்ணெயோடு கூடிய தயிர் சாதம். இத்தனையும் செய்யணுமாம்மா? இல்லம்மா, இத்தனையும் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்றம்மா, உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. செஞ்சு நாள் ஆரம்பிக்கும் போது இதுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. முடியும்னா அந்த டெய்லியே இதை வச்சு நீங்க நிவேதனம் பண்ணலாம். முடியாது அப்படின்னும் போது ஆரம்பிக்கும் போது இதை வச்சுக்கோங்க. இதுல பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. பஞ்சமி தோறும் வழிபாடு செய்யறது ஒண்ணு, தினம் தினம் வழிபாடு செய்யறது ஒண்ணு, 48 நாள் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இந்த பிரச்சனையை நான் 48 நாள்ல தீர்த்து வைடி அம்மா அப்படின்னு கேட்டு சங்கல்பம் எடுத்து செய்யறது ஒண்ணு. இதுல எந்த வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுக்கணுமோ உங்களோட பிரச்சனைகளை பொறுத்து நீங்க தேர்ந்தெடுத்து அந்த வழிபாட்டு முறையை சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. உங்களோட கேள்வி என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, என்ன கேள்விக்கு உங்களுக்கு பதில் வேணும், தாயார் பதில் சொல்வா. உங்களோட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை தாயார் முடிச்சு வைப்பா. இதுலயே வந்து பாருங்க, இந்த வாராகி வழிபாடுலயே சொப்பன வாராகி வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, வாராகி தாயார் சொப்பனத்துல வந்து, அதாவது உங்க கனவுல வந்து உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவா, உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுவா. அது இன்னொரு பதிவுல பார்க்கலாம். ஸோ இந்த வாராகி தாயார்னோட வழிபாடு பத்தின நிறைய சந்தேகங்கள் கொடுத்த விளக்கத்தை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.